Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers. ரொம்ப சிம்பிளா, டேஸ்டியா வீட்ல இருக்கக்கூடிய ingredients வச்சு எப்படி நம்ம முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கறி மசால் பொடி நான் வீட்டில் தயார் பண்ணது போட்டிருக்கேங்க. அப்படி இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை வராது. அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இவ்வளோதான் நம்ம குழம்புக்கு அரைச்சி விட போகிற மசாலா. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் இதை. அடுத்து நம்ம தேவையான அளவு முட்டையை வேக வச்சு எடுத்துப்போம். முட்டை வேகும் போது நீங்கள் உப்பு போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டையோட ஓடு உரிக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துப்போம். பாருங்கள், வேக வச்சு உரித்து எடுத்துருக்கேங்க. நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் நான். அடுத்தது எப்படி தாளிப்பு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு அந்த குழம்பு கொதித்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கணுங்க, அதனோட பச்சை வாசனைலாம் போகணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை, வேக வைக்காத முட்டைங்க இது, உடச்சி விட போகிறேன். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உடச்சி விட்ட முட்டை இந்த மாதிரி மேலே மிதந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேக வச்சு இந்த மாதிரி முட்டையை ஃபோக்கில் குத்திட்டோ இல்லாட்டி கத்தியில் சைடெல்லாம் கீறிட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 விதமாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ரெண்டுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்குங்க. ஆனால் நீங்கள் முட்டையை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கரண்டி விடக்கூடாது, கிளறக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நல்லா கொதித்து இறக்கணும் அப்படின்னா நம்மளோட முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.